மதுரை ஆதீனத்தின் வாகனம் விபத்தில் சிக்கியதில் சதித்திட்டம் எதுவும் இல்லை என்று காவல்துறை விளக்கமளித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மதுரையிலிருந்து சென்னை நோக்கி மதுரை ஆதீனம் காரில் புறப்பட்ட போது உளுந்தூர்பேட்டை அருகே விபத்தில் சிக்கியது. இந்நிலையில் சதித்திட்டம் செய்யப்பட்டிருப்பதாக மதுரை ஆதீனம் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த நிலையில் விபத்தில் எந்த சதித்திட்டமும் இல்லை என்று காவல்துறை விளக்கமளித்துள்ளது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கோகுல் இணைகிறார். கோகுல், விவரங்கள். மதுரை ஆதீனம் சென்ற கார் மீது மோதி விபத்தை ஏற்படுத்தி தன்னை கொலை செய்ய திட்டம் நடந்திருப்பதாக மதுரை ஆதீனம் குற்றச்சாட்டு தெரிவித்தார். அப்பொழுது அந்த விபத்து ஏற்பட்ட போது பதிவான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக 2ஆம் தேதி மதுரையிலிருந்து சென்னைக்கு கார் மூலம் மதுரை ஆதீனம் வருகிறார். அப்போது உளுந்தூர்பேட்டை சேலம் ரவுகானா அருகே சேலத்திலிருந்து சென்னை வந்த கார் வந்து கொண்டிருக்கும் போது இந்த மதுரை ஆதீனம் வந்த கார் தான் அந்த கார் மீது மோதக்கூடிய காட்சிகள் சிசிடிவியில் பதிவாயிருக்கிறது. மதுரை ஆதீனத்துடைய கார் தான் விபத்தை ஏற்படுத்தும் போதும் அவருடைய ஓட்டுநர் தான் வேகமாக வந்திருப்பதாக காவல்துறையுடைய தகவலா இருக்குது. சிசிடிவி காட்சிகள்லையும் அந்த காட்சிகள் பதிவாயிருக்கிறது. ஆகவே மதுரை ஆதீனத்தை கொலை செய்ய எந்த சதித்திட்டமும் நடைபெறவில்லை என்ற ஒரு தகவலை காவல்துறை தரப்புல தெரிவிச்சிருக்காங்க. சமூக வலைதளங்கள்ல இது போன்ற பொய்யான தகவலை பரப்பினால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், இந்த விபத்து குறித்து இதுவரை யாரும் புகார் அளிக்கவில்லை என்ற ஒரு தகவலையும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. நன்றி கோகுல், விவரங்களுக்கு.